Hi students, class 12 chapter 1 example 22 solve அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2x2 ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நேர்மாறு அணிமுறையில் தீர்க்க அப்படிங்கிறாங்க, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ இதை எப்படி இதில் சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை எப்படி ரீரைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷனில் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கணும். இந்த 3 and 5 இருக்குது பாருங்கள், இது ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் XY மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு ரீரைட் பண்ணிக்கணும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் எழுத வேண்டியது ஒரு 3 மேட்ரிசஸ். மேட்ரிக்ஸ் A, மேட்ரிக்ஸ் X, மேட்ரிக்ஸ் B. இது மூணுமே எழுதணும். இது மூணு எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேட்ரிக்ஸ் A இஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், கெழு அணி. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, 5, 3. அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதிக்கோங்க, 2, 2. X is variable matrix. Here X and Y are variables. B is constant matrix, 3 and 5. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குன்னா நம்மளுக்கு AX ஈக்குவல் டு B அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இப்போ A மேட்ரிக்ஸ் X மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஈக்குவல் டு B மேட்ரிக்ஸ்னு போட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிடும். இதில் நம்மளுக்கு எக்ஸுங்கிறத வேணும். எக்ஸுங்கிறது என்ன? A இன்வர்ஸ் B. ஸோ இது எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு மார்க் இருக்குது. இந்த A இன்வர்ஸ் எப்படி அந்த பக்கம் போகணும்? ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்கள் A இன்வர்ஸால். லெஃப்ட் சைடில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகிடும், ரைட் சைடில் நம்மளுக்கு A இன்வர்ஸ் B கிடச்சிடும். இப்போ இந்த A இன்வர்ஸ் ஃபார்முலா தெரியணும் நம்மளுக்கு. 1 by determinant A into adjoint A. இதான் A இன்வர்ஸ் ஃபார்முலா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா X மேட்ரிக்ஸ் டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். X ஈக்குவல் டு A இன்வர்ஸுக்கு பதிலாக 1 by determinant A into adjoint A. அடுத்தது B மேட்ரிக்ஸ் எழுதிடுங்க. ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து 1 by determinant A adjoint A அப்படிங்கிறது இது ஃபுல்லாக சேர்ந்து A இன்வர்ஸ் இன்ட்டு B எழுதியாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 into 2, 10. 3 into 2, 6. இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். 2x2ல் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் எழுது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு டயகனலில் ஆளை மாற்றுங்க, 2, 5. செகண்ட் டயகனலில் அடையாளத்தை மாற்றுங்க. ஸோ ஆளை மாற்றுங்க, அடையாளத்தை மாற்றுங்க. -3. அடுத்து B மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. வாட் இஸ் B மேட்ரிக்ஸ்? 3, 5. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். Here X matrix is XY. So XY equal to 1 by 4. இப்போ இந்த A இன்வர்ஸில் இருக்கிற மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை ரோ காலமாக மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ரோ 2 minus 2.
இதை வச்சுக்கிட்டு 3 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 3 6. அடுத்தது -2 × 5. இங்கே சைன்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும், -10. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வச்சுட்டு மறுபடியும் அந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணுறீங்க. -9 + 25 equal to 1/4 -4 16. இப்போ இந்த 1/4 உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, by 4ன்னு மாறும், டிவைட் பண்ணும். ஸோ 1/4 டிவைட் பண்ணால் -4/4 is -1, 16/4 is 4. இது அடிக்கடி கேட்குற போர்டு எக்ஸாம் கொஸ்டின். ஸோ the values of x and y are -1 and 4. Thank you.